திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு பூமை கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம்புரை ஈரையே வலம்புரை ஈரையே. சிவ சிவ என்றிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. கன்னியாகுமரி அருள்காந்தி மதி மீனாட்சி கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரமவித்தை தன்னிகருள்ளா ஞான அபயவரதாம்பிகை தையள் அபிராமி மங்கை தந்தாரம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கே என்னையாள் கௌரி ஜுவாலாமுகி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழிற் பிரமராம்பிகை இலங்கு பார்வதி ஆதி எண்ணில்லா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்த விளையாடும் விசாலாட்சியாம் அண்ட கோடிகள் பணிய அண்ட பூரணி என்னும் அன்னபூரணி அன்னையே அன்னபூரணி அன்னையே. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான சபையினிலே ஒவ்வொரு மாதமும் நிறைய சொற்பொழிவாளர்களை கொண்டு இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் வெகு விமர்சையாக நடத்தி கொண்டு வருவதற்கு குருவருளும் திருவருளும் துணை புரிகின்றன. தர்மமிகு சென்னை என்று நம்முடைய வள்ளலார் ராமலிங்க பெருமான் கூறியது போல இந்த தர்மமிகு சென்னையிலே தர்ம சிந்தனைகளை பரப்புவதற்காக இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சபையினருக்கும் இங்க குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடிகளுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்கள் முருகனடியார்களினுடைய பெருமைகளை சிந்திக்கப் போகின்றோம். அதாவது முருகப்பெருமான் என்பவர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் என்பவர் சிவபுத்திரர் என்று நாம சொல்லுவது வழக்கம். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் இளைய புதல்வனாக நாம் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த முருகப்பெருமானை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் என்ன என்று அழைக்கிறார் என்றால் குமார பரமேஸ்வரன். அதாவது சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல. அவர் ஐமுக சிவன் என்றால் இவர் அருமுக சிவன். அதனாலதான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சுவாமி மலையிலே சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய பொருள் சொன்னதனால் சிவகுரு வடிவமாகிய அந்த சுவாமிக்கே நாதனாக இருக்கக்கூடிய சுவாமிநாத வடிவத்திலே முருகப்பெருமான் அருளுகின்றான். அப்ப பாருங்க, முருகப்பெருமானினுடைய பெருமைகள் எப்பேற்பட்ட பெருமை. தந்தைக்கே உபதேசம் செய்த கந்த கடவுள் நம்முடைய முருகப்பெருமான். அவன் சிறு குழந்தை என்று நாம் ஒரு பொழுதும் அவனை சிறுமையாக நினைத்து விடல் கூடாது. ஏனென்றால் எண்ணற்ற மகான்களை எண்ணற்ற சித்தர்களை உருவாக்கிய பங்கு முருகப்பெருமானுக்கு தான் அதிகம். நீங்க முருகன் அடியார்கள் எல்லாம் பாருங்க, அந்த முருகன் அடியார்கள் எல்லாம் சித்தர்களாக்க ஆக்கி சிவமாகவே மாற்றி அவர்களை அந்த சித்த நிலையிலே அமர வைத்து விடுவான் முருகப்பெருமான். ஒண்ணுமே இல்லை, நாம இப்ப எங்க இருக்கிறோம்? கந்தக்கோட்டத்து பக்கத்துல இருக்கிறோம். இதே கந்தக்கோட்டத்துலதான் சிறு குழந்தையாக நம்முடைய வள்ளலார் பெருமான் வந்தார்.
அந்நியார் வந்து தம்பி வாங்க அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது வள்ளலார் என்ன சொன்னாரு? எனக்கு அப்பாவா? எனக்கு அப்படிலாம் அப்பாலாம் யாரும் இல்லையே, இதோ இருக்கிறானே இந்த முருகப்பெருமான் தான் தன்னுடைய அப்பா என்று கை காண்பித்தார். அந்த சிறு வயதிலேயே ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று நமக்கு சுவாமிகள் பாடி அருளினார் இல்லைங்களா? நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானமுண்டாகிலரசே, தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணி. அந்த சிறு பாலகனாக இருக்கக்கூடிய அந்த ராமலிங்கம் எப்படி இவ்வளவு ஒரு இலக்கிய நயத்தோடும் அந்த இலக்கண பிழை மாறாமல் அவரால் இந்த தெய்வமணி மாலையை இயற்ற முடிந்தது. அப்போ முருகப்பெருமானினுடைய அருள், அந்த ஞானத்தை முருகப்பெருமானே அருளுகிறான். அந்த ஞானத்தை முருகப்பெருமானே அருளுகிறான். அப்படியாக நாம் முருகப்பெருமானினுடைய அடியார்களை நாம் ஆராய்வோம் என்றால் 63 நாயன்மார்களை தாண்டி முருகப்பெருமானுக்கு அடியார்கள் திருக்கூட்டம் அதிகம். எப்படி நாம் பெரிய புராணம் என்று சொல்லுகிறோமோ அதே போல செய்தொண்டர் புராணம் என்று முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு என்று புராணம் உண்டு. முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு என்று புராணம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம்ன்றதுனால நாம எத்தனை மகான்களை எத்தனை முருகனடியார்களை பார்ப்போம் என்பது தெரியாது. அந்த 1 மணி நேரத்திற்குள் எந்தெந்த அடியார்களை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று அது முருகனை முடிவு செய்ய வேண்டும். ஆகவே இதை அடியவள் ஒரு தொடரவாக எடுத்து செல்லலாம் என்று எண்ணியுள்ளேன். ஏனென்றால் முருகனடியார்கள் குறிப்பிட்டது 78, ஆனால் குறிப்பிடப்படாதவர்கள் எண்ணற்றவர்கள் இல்லைங்களா? நம்ம நூற்றாண்டுக்கு ஒரு மகான் வருவது போல யாரெல்லாம் முருகனடியார்கள் மாறுவார்கள் என்று தெரியாது, யாருக்கெல்லாம் முருகப்பெருமான் ஞானத்தை வாரி வழங்குவான் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. யாராக வேண்டுவேனாலும் இருக்கலாம். அந்த செய்தொண்டர் புராணத்திலே குறிப்பிடாத முருகப்பெருமானினுடைய அடியார்களும் இருக்கின்றார்கள் இல்லைங்களா? ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள், ஞானியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே முருகப்பெருமானினுடைய அடியார்கள் எண்ணற்றவர்கள், கடல் கடந்து இருக்கிறாங்க, கடல் கடந்து இருக்கிறாங்க. நாம இந்த தமிழகத்துல மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, மலேசியால தைப்பூசத்துல லட்சோப லட்ச மக்கள் பேர் வந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள், காவடி எடுக்கிறார்கள், அழகு குத்துகிறார்கள். அதுல எவ்வளவு ஞானியர்கள் இருக்கலாமே, எவ்வளவு ஞானியர்கள் இருக்கலாமே. ஆக தெரியாத முருகனடியார்கள் எண்ணற்றவர்கள், எண்ணற்றவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய செய்திகள் வந்து முருகனடியார்களை பற்றி கிடைத்தாலும் கிடைக்காத சில செய்திகள் நம்முடைய இடத்துல இருக்குது. குறிப்பாக நமக்கு தெரியும், வடபழனி முருகப்பெருமானுடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். பழனி என்பது பிரசித்தி பெற்ற ஆலயம் தமிழ்நாட்டுல. இப்ப பழனிக்கு போக முடியாதவங்கெல்லாம் எங்க வருவாங்க? வடபழனிக்கு வருவாங்க. இப்ப நடுப்பழனின்னு ஒரு தலமும் அச்சரப்பாக்கத்து பக்கத்துல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மரகத முருகப்பெருமான் இருக்கிறாரு. இந்த வடபழனி முருகருடைய ஆலயம் எப்படி வந்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. நாம வடபழனி முருகப்பெருமான் ஆலயம் அந்த பழனி ஆண்டவனுக்காகத்தான் அதை நாம அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதை அமைத்தவர்கள் யார்? அதை அமைத்தவர்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள் அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கு. ஆக அதையெல்லாம் நாம் இன்றைய தினம் சிந்திக்க உள்ளோம். அந்த விதத்திலே முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகன் அடியார்கள் என்கின்ற தலைப்பின் கீழ், முருகன் அடியார்களுடைய பெருமைகள் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய மகான் யார் என்றால், சித்த புருஷர் யார் என்றால் திருப்போரூர் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள். திருப்போரூருக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்போரூர் தலம் 6 படை வீட்டிற்கு நிகர் ஓர் சமராபுரி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம 6 படை வீடு என்று சொல்லுகிறோம். அந்த 6 படை வீட்டிற்கு நிகரானது அந்த ஒரு திருப்போரூரா. முருகப்பெருமான் போர் புரிந்த தலங்கள் என்று உள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் நிலத்தின் வழியாக போர் புரிந்தது, திருச்செந்தூர் கடலின் மார்க்கமாக போர் புரிந்தது, வானின் மார்க்கமாக போர் புரிந்த தலம் நம்முடைய திருப்போரூர். சமராபுரி, யுத்தபுரி,
போரி, போரியூர் என்றெல்லாம் பல நாமங்கள் அந்த தலத்திற்கு உள்ளன. காலத்தால் மிகவும் தொன்மையான ஒரு ஆலயம். காலத்தால் மிகவும் தொன்மையான ஆலயம். இன்னைக்கும் அந்த திருப்போரூர் முருகப்பெருமான் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அருள் புரிந்து கொண்டு வருகிறார். அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மக்களினுடைய அந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் இன்று புத்துயிர் பெற்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அதற்கு பின் ஒரு மகானினுடைய வாழ்க்கை உள்ளது. யார் அந்த மகான்? அவர்தான் மதுரையின் கண் பிறந்த, மதுரை என்றாலே தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த புண்ணிய பூமி திரு ஆலவாய். நம்முடைய அந்த பாண்டிய நாட்டிலே சிவபெருமான் கால் தோய நடந்த இடம், 64 திருவிளையாடல்களை செய்த இடம். அன்னை ஆதிபரா சக்தியே அந்த இடத்துல மீனாட்சியாக, அங்கையர்கண் அம்மையாக, தடாதகை பிராட்டியாக அவதரித்து அவளே அந்த கோலாட்சி செய்த இடம். அப்பேற்பட்ட பதியினிலே நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் அவதரிக்கிறார்கள். நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா இளமை பருவத்திலேயே அந்த இலக்கண இலக்கியங்கள், அதே போல இசை நூல்கள், ஆகவே அந்த அந்த தமிழ் சார்ந்த எல்லா விதத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகள் வந்து, அதாவது ஆதமுரர் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர்பேசு பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாகிய 5 இலக்கியங்களையும் சுவாமிகள் கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான தேடலாகப்பட்டது இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அவர் ஞானத்தின் கண் செல்ல வேண்டும் என்று நம்முடைய வீர சைவ ஆதீனம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கும் நம்முடைய சைவ சமயத்துல இருக்கக்கூடிய ஆதீனங்கள்ல மிகவும் தொன்மையான ஆதீனம் பார்த்தீங்கன்னா அந்த வீர சைவ துறையூர் ஆதீனம் என்று சொல்லுவார்கள். அந்த துறையூர் ஆதீனத்துல பார்த்தீங்கன்னா ஆதி சிவப்பிரகாச சுவாமிகளினுடைய சீடராக இருந்தவர் விருதாச்சலம் குமாரதேவர். விருதாச்சலம் குமாரதேவர் அவரினுடைய கிளை மடம் நம்முடைய மயிலாப்பூர்லயும் இருக்கு, குமாரதேவர் மடம் என்று. இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்காயதர்கள் என்று சொல்லுவார்கள், வீர சைவ சைவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த குமார தேவரை இவர் தன் குருவாக எண்ணி அவரிடம் செல்லுகிறார். சுவாமிகளும் நம்முடைய குமார தேவரும் இவரை பார்த்து ஸ்பரிச தீட்சை, நயனி தீட்சை கொடுக்கிறார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பக்தி ரொம்ப அதிகம். யாருக்கு? நம்முடைய சிதம்பரம் சுவாமிகளுக்கு குரு பக்தி அதிகம். எப்படியாவது குரு நமக்கான அந்த தீட்சை, உயர்ந்த நிலையாகிய அந்த தீக்கையை அருள வேண்டும் என்று குருவினுடைய பாதத்தையே சரண் புகுந்து விட்டார். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, சாஷ்டாங்க பதம் பணிந்து குருவிடம் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். அப்ப குரு என்ன பண்றாரு? அவருக்கு ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை ஆகியவளை கொடுத்து இவரை பேரூர், இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளியங்கிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரிக்கு போறவங்க எல்லாருமே இந்த பேரூர் தலத்தை தாண்டி தான் போகணும். அங்க பழமையான சிவாலயம் இருக்கு, 1300 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம், பேரூர் பட்டீச்சரம் என்று சொல்லுவார்கள். அங்க பேரூர் ஆதீனம் இருக்கிறார்கள். அந்த ஆதீன கர்த்தாவாக இருக்கக்கூடிய சாந்தலிங்க சுவாமிகள். அந்த சாந்தலிங்க சுவாமிகள் யாருன்னா அந்த குமார தேவரினுடைய அந்த வழியாக வந்த ஒரு தலைவர், இவருக்கு முந்தையவர். ஆகவே அந்த சாந்தலிங்க சுவாமிகளிடம், தன் குருவாக இருக்கக்கூடிய சாந்தலிங்க சுவாமிகளிடம் தன்னுடைய சீடனாக இருக்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகளை அழைத்து கொண்டு சென்று அவரிடம் காட்டலாம் என்று அவர் வந்து ஆசைப்படுறாரு. அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திலே தன் குருவின் மீதே, குமாரதேவரின் மீது செய்யுளை பாடல்களை அமைக்கிறார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு குரு பக்தி இருந்திருக்கு, ஆகவே நம்முடைய குமாரதேவர் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகளை அழைத்து கொண்டு பேரூருக்கு சென்று விடுகிறார். பேரூரிலே சாந்தலிங்க சுவாமிகள் இவரை கண்ட உடனேவே, அப்பா, நான் உன்னை மகனாக ஏற்றது போல உனக்கு ஒரு சீடன் விட்டான், நீ ஒருவனுக்கு அப்பனாகிவிட்டாய் என்று அந்த சிதம்பரம் சுவாமிகளை பார்த்து, இவன் மலபரிபாகமற்றவன், மும்மலங்களிலிருந்து வெளிப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அதாவது இருவினை ஒப்பு. ஒரு ஞானிக்கு எது தேவை என்றால் மலபரி பாகமும் இருவினை ஒப்பும் இருந்தால் அவர்கள் சாட்சாத் நடமாடக்கூடிய சிவமாகவே திகழ்வார்கள். அப்படியாக சித்தர்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியும், ஒருத்தர் எதிரில் வந்து நிக்கிறாருன்னா அவர் யாரு, அவர் எப்படி வந்திருக்கிறாரு,
அவர்களுடைய ஞானத்தினுடைய தன்மை, வல்லமை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பொழுது நம்முடைய சாந்தலிங்க சுவாமிகள் வந்து என்ன சொல்றாரா, நம்முடைய சிதம்பரம் சுவாமிகளை பார்த்து குமாரதேவர்கிட்ட, இவர் இருவினைகளிலிருந்தும் விடுபட்டவர், இருவினை ஒப்பு உடையவர். இருவினை ஒப்பு, அதாவது நன்மையையும் தீமையையும் சரியாக பார்ப்பவர்கள் ஞானிகள். அதே போல மலபரிபாகம், மும்மலங்களை அற்றவர். ஆகவே இவரை நீ சீடனாக ஏற்றுக்கொண்டு யாம் படைத்த என்னென்ன வைராகிய சதகம், வைராகிய தீபம், அவிரோத உந்தியார், கொலை மறுத்தல் போன்ற செய்யுள்களுக்கு உரை எழுத சொல்லுவ. அதே போல காழி கண்ணுடைய வள்ளல் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கத்திற்கு உரை எழுத சொல்ல வேண்டும் என்று குமாரதேவரிடம் பணிக்கிறார். யாரு? சாந்தலிங்கம் சுவாமி. இல்ல, எதற்காக இதையெல்லாம் நாம சொல்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் ஞானியராக இருந்திருக்கிறாரு என்பதற்காகத்தான். ஆக இப்படியாக சாந்தலிங்க சுவாமிகளினுடைய அந்த செய்யுட்பகுதிகளை எல்லாம் சிதம்பரம் சுவாமிகள் விருதாச்சலத்துக்கு கொண்டு வருகிறார். தன் குருவோடே அப்படியே இருக்கிறாரு. இவருடைய அந்த மலபரிபாக தன்மையையும் இருவினை ஒப்பையும் பார்த்த குமாரதேவர் இவருக்கு தீட்சை அளிக்கிறார். என்ன தீட்சை என்றால், வீராகம உத்திர சைவ சித்தாந்த நிரூபணமாகிய வீர சாமானிபதி தீட்சையை விதிப்படி அளிக்கிறார். இது வந்து ஞானியர்களுக்கான ஒரு தீட்சை, ஞானியர்களுக்கான ஒரு தீட்சை. அப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் இந்த வாழ்க்கை துச்சம் என்று எண்ணி தன் குரு தமக்கு தீக்கை அளித்தாரே, அன்றிலிருந்து அவர் அந்த நிஷ்டை கூடுவது என்றால், ஞானியர்களுக்கு அந்த சித்தர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம், அதாவது தன்னை மறந்த நிலை, அதாவது அந்த சமாதி நிலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த உலக விஷயங்களை எல்லாம் கடந்து இறைவனோடவே ஐக்கியமாகி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலைதான் நிஷ்டானுபூதி என்று சொல்லுவார்கள். அதை பெரியவர்கள் சிவானுபூதி என்றும் சொல்லுவார்கள். இதை நாம் நிஷ்டை என்று சொல்லுவோம். இப்படியாக நிஷ்டை என்றால் யோகத்தின் உச்சநிலை, யோகத்தின் உச்சநிலை. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புத்தர் வந்து போதி மரத்தடியில உட்கார்ந்து அந்த தவம் பண்ணி பல காலம் தவம் பண்ணாரு, நிஷ்டையில இருந்தாருன்னு சொல்லுவோம். இப்ப நிஷ்டை என்பது என்னன்னா மகா சமாதி நிலை. இந்த உலக பிரக்ஞையே இருக்காது, அவர்கள் அந்த இறைவனோடவே ஒன்று கலந்திருக்கக்கூடிய அந்த நிஷ்டானுபூதி நிலை. இப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகளுக்கு அந்த நிஷ்டானுபூதி நிலையாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தவநிலையை அவர் எழுதிவிட்டார். அப்பொழுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுல, நம்முடைய சிதம்பரம் சுவாமிகளுக்கு கனவுல ஒரு காட்சி வருது. என்ன காட்சினா, ஒரு மயில் பெரிய தோகையை விரித்து ஒரு ஒளியை மறைத்து கொண்டு வருவது போல ஒரு காட்சி. இதை தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய குமாரதேவ சுவாமிகளிடம் சொல்லுகிறார். அதற்கு குமாரதேவர் சொல்றாரா, தன்னை எப்படி பெரிய நாயகி அம்மை ஆட்கொண்டாலோ அதே போல உன்னை அங்கையர்கண்ணம்மை ஆட்கொண்டு விட்டால் போல, மதுரை மீனாட்சி அம்மை ஆட்கொண்டு விட்டால் போல மதுரைக்கு செல், அங்கு உனக்கு விடை கிடைக்கும், இதற்கான விடை அங்கு கிடைக்கும் என்று குமாரதேவர் சொல்லுகிறார். ஆகவே சிதம்பரம் சுவாமிகள் அவரிடமிருந்து விடுபெற்று மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போய் அங்க பாத்தீங்கன்னா 48 நாள் அந்த தங்க தாமரை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொற்றாமரை குளம், அந்த பொற்றாமரை குளத்திலே 48 நாள் நீராடி பாருங்க. ஞானியருடைய உணவு பாருங்க, ஒரு கை அளவு தான் அருகம்புல்லை உண்ணுவார்களாம். ஒரு கை அளவு அருகம்புல்லை உண்டு, 3 கை அளவு தீர்த்தம், இதுதான் அவர்களுடைய உணவு. 48 நாள் இந்த அருகம்புல்லையும், ஒரு கை அருகம்புல்லையும் 3 முறை அந்த தீர்த்தங்களையும் மட்டுமே பருகி 48 நாள் நிஷ்டானுபூதியில இருந்தாராம் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள். இந்த தவத்தின் வலிமையினால் அந்த மீனாட்சி அம்மையே அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி அவரினுடைய சிரசை தடவி, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை தடவி கொடுப்பாளோ அது போல தடவி கொடுக்கிறார். அந்த காலத்துலதான் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் 300 அரிதான மந்திரங்களை கொண்ட மீனாட்சி அம்மையின் மீது கலிவெண்பாவை பாடுகிறார். இன்னைக்கோ நீங்க திருப்போரூருக்கு வந்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் அங்க பிரணவமலை இருக்கும், அடியார்கள் பிரணவமலையை சுத்தி வருவார்கள். திருப்போரூர் நிலத்துல இருக்கக்கூடிய தலம் தான் நமக்கு தெரியும், அதற்கு எதிர்க்க ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பேர் பிரணவமலை. அங்க சிவபெருமான் கைலாசநாதராகவும் அம்பிகை பாலாம்பிகையாகவும் இருக்கிறாங்க. ஆமா, அதர் எதிர்ப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பிள்ளையார் கோயில் பேருந்து நிறுத்தம் வரும்.
அதுக்குள்ள போனீங்கன்னா நமக்கு மடம் வரும். அதுதான் சிதம்பரம் சுவாமிகள் மடம். அப்ப பாருங்க, இன்னைக்கும் பௌர்ணமி தினம்தோறும் இரவு அந்த கிரிவலம் முடிச்சு வந்த பிறகு மடத்துல மீனாட்சி கலிவெண்பா படிக்கக்கூடிய வழக்கம் அடியார்கள் மத்தியில இருக்கு. ஆகவே அந்த மீனாட்சி கலிவெண்பா பாடினதனால் அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த அங்கையர்கண் அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவர் முன்னாடி பிரத்யட்சமாகி அந்த தலையை தடவி விட்டு இவனுடைய கொஞ்ச நஞ்சம் அந்த வினைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் அவளே துடைக்கிறார். அந்த மீனாட்சி அம்மையை துடைத்து அவரை ஞானியாக, ஒளிரக்கூடிய ஞானியாக ஆக்குகிறாள். அது என்ன சொல்றாள் அம்பாள், இங்கிருந்து 30 யோஜனை, அதாவது மதுரையில இருந்து திருப்போரூருக்கு 30 யோஜனை, அந்த காலத்து கணக்குப்படி தூரம். யுத்தபுரி என்கின்ற ஒரு தலம் இருக்கு. அதற்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. போரூர், திருப்போரூர், போரி, போரியூர் என்றெல்லாம், சமரபதி என்றெல்லாம் நாம, சமராபுரி என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அந்த இடத்திலே என்னுடைய மகன் பூமிக்குள்ளே புதையுண்டிருக்கிறான். பூமிக்குள்ளே புதையுண்டிருக்கிறான். அவனை எடுத்து வழிபடு என்று அங்கையர்கண் அம்மை பணிக்கிறாள். ஆகவே அம்பாளினுடைய அந்த தேவியினுடைய அந்த சொல்லை சிறமேற்கொண்டு என்ன பண்றாரா நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் அப்படியே வரார். அப்படியே வந்து விருதாச்சலம் வராரு. தன்னுடைய குருவை சாஷ்டாங்கமாக பணிந்து அவரை வலம் வந்து வடக்கு நோக்கி, அதாவது நம்முடைய திருப்போரூரை நோக்கி வருகிறார். அப்படி சுவாமிகள் வரக்கூடிய வழியில அங்கங்க தங்குவாங்க பாத்தீங்களா, அங்கங்க சில ஞானியர்களை பார்க்கிறார். யாரு? நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள். அந்த ஞானியர்கள் யாருன்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கிளியனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு எப்படி சுவாமிகள் அந்த இருவினை ஒப்பும் மலபாரி பாகமும் அற்ற நிலையில் ஒரு ஞானமயமாக இருந்தாரோ, அவரை போலவே ஒரு மூதாட்டி ஞானமயமாக இருந்தார். அந்த மூதாட்டிக்கு சுவாமிகள் இட்ட பெயர் என்ன தெரியுங்களா? ஞானாம்பாள், ஞானாம்பிகை என்று பெயரிட்டார். ஞானாம்பிகை என்று, அதாவது தீக்ஷா நாமம் என்று சொல்லுவார்கள். இப்ப நாம பெற்றவர்கள் வைத்த பெயர் ஒன்று, நாம ஒரு குருவு கிட்ட நாம போயிட்டு நாம வந்து ஒரு தீட்சை வாங்கணும்னா அவர்கள் நமக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அப்படியாக அந்த கிளியனூர் மூதாட்டி என்பவர், அவர்கள் சாதாரணமாக இல்லறத்திலிருந்து வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஞான மார்க்கத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார். அவர்களும் மலபாரிபாகம் மற்றவர்கள் அந்த அம்மையார். அப்போ சுவாமிகள் ஒரு பெரிய ஞானி என்பதை உணர்ந்த அந்த அம்மையார், அந்த ஞானாம்பிகை என்ன பண்றாரா, சுவாமிக்கு என்ன சாப்பிடுவாருன்றது அவங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு கை அருகம்புள்ளையும் தீர்த்தத்தையும் கொடுக்கிறார். இப்படியாக கொடுக்கும் பொழுது சுவாமிகள் அந்த அம்மையாருக்கு ஆசீர்வாதம் செய்து ஞானாம்பிகை என்கின்ற பட்டத்தையும் சூட்டி அப்படியே வரார். பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு, பொம்மையா பாளையம் என்ற ஒரு ஊர். அங்க ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அந்த பொம்மையா பாளையத்துல அந்த மகான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுரக்கல்லின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கள்ளி செடி இருக்குது இல்லையா, அந்த கள்ளிச்செடியினுடைய பாலை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அந்த கள்ளிச்செடியினுடைய பாலை மட்டும்தான் சாப்பிடுவாராம். அதே போல ஒரு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நெல்லூர்ல இருக்கிறார், வெங்கையா சுவாமிகள்னு சொல்லிட்டு. அவர் கூட அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளை போல சாதாரண மனுஷங்க மாதிரி விஷம்தான். ஞானியர்களும் அதை அமுதன சாப்பிட்டாங்க. ஞானியர்களும் அதை அமுதன சாப்பிட்டாங்க. அதனாலதான் சராசரி மனிதர்களுக்கும் ஞானியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? நிறைய. ஆனா அவர்களுக்கு அந்த தன்மை தெரியும், எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு தெரியும். ஆகவே அந்த பொம்மையா பாளையத்துல இருக்கக்கூடிய அந்த பாலையா சுவாமிகள், அவர் பேர் பாலையா சுவாமிகள், அந்த சதுரக்கல்லியினுடைய பாலை மட்டுமே உண்டு ஞான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை பார்க்க வேண்டும் என்று சிதம்பரம் சுவாமிகள் வருகிறார். சிதம்பரம் சுவாமிகளும் அவர்களும் 8 நாட்கள் அந்த சிவானுபூதி பத்தின விஷயங்களை எல்லாம் அளவலாவிக் கொண்டு அந்த நிஷ்டானுபூதியில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஞானியருக்கு எதை பற்றி பேச வேண்டும்? ஞானத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள் இல்லைங்களா? நம்மள மாதிரி வீட்டு கதையெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க எப்படி அந்த சிவானுபூதி அடைய முடியும், எப்படி அந்த நிஷ்டானுபூதியை நாம் அடைய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசி 8 நாள் கழித்து அவர் வடக்கு நோக்கி அப்படியே வருகிறார். இன்னைக்கும் இந்த அம்மையார் பத்தி சொன்ன பார்த்தீங்களா, ஞானாம்பிகை, அவர்கள் சமாதி நிலை ஆகியிருக்காங்க. அவங்களும் ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அந்த ஊர்ல அவங்களுக்கு ஜீவ சமாதி இருக்குதாமா. ஆகவே இதுதான் ஞான வாழ்க்கையினுடைய அந்த இனிமைத்தன்மை. அப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் நம்முடைய திருப்போரூரை அடைகிறார். அந்த திருப்போரூர் பாத்தீங்கன்னா சுவாமிகள் காலத்திற்கு முன்பு பெரிய திருக்கோயில்.
அது இயற்கையின் சீற்றத்தாலோ அது காலத்தின் கொடுமையாலோ அந்த கோயில் அப்படியே தரைமட்டமாகி அருள் புரிந்த அந்த கந்த கடவுள், அந்த கந்தசுவாமி வள்ளி தெய்வ சேனாபதியாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் பூமிக்குள்ளே புதைந்து விட்டான். பூமிக்குள்ளே புதைந்து விட்டான். சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவருக்கு அபிஷேகம் கிடையாது, நம்மளை போல கண்ணு மூக்கு வாயெல்லாம் கிடையாது. அப்படியே மழன்னு இருப்பார். சுயம்பு மூர்த்தி, பனைமர மூர்த்தி என்று சொல்லுவார்கள். சுவாமியின் மீது இப்ப சிதம்பரம் சுவாமிகள் வராரு பாருங்க, அந்த திருப்போரூர் அவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரே பனங்காடா இருந்ததா. சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுப்போமே, பனங்காடா இருந்ததா. இந்த காட்டுக்குள்ள போய் எப்படி முருகர் எங்க இருக்கிறாருன்னு அவரால் தேட முடியும்? தேட முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா வள்ளையார் நீரோடைன்ற ஒரு நீரோடை அங்க இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் குளம். இன்னைக்கு அதுதான் திருப்போரூர் குளம் வத்தவே வத்தாது. அந்த இடத்துல சுவாமிகள் தங்குறார். சுவாமிகளை தங்கி அங்க பாத்தீங்கன்னா வேம்படி விநாயகர் கோயில்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. காலத்தால் மிகவும் பழமையான கோயில். அந்த வேம்படி விநாயகர் கோயில்ல தான் சுவாமி முதல்ல வந்து தங்குறார். தங்கி அவர் வரும் பொழுது கொஞ்சம் பொருட்களை எடுத்து வருகிறார் கோயிலை கட்டுவதற்காக. ஏன்னா மீனாட்சி அம்மை பணித்து விட்டார். கொள்ளையர்கள் அந்த செல்வங்களை எல்லாம் திருடி விடுகிறார்கள். திருடுனா முருகன் சும்மா விடுவானா? சும்மாவே விடமாட்டான். அவர்கள் திருடியவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. ஐயையோ, நம்ம ஏதோ பெரிய இடத்துல கையை வச்சுட்டோம் போல இருக்கு, இது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையர்கள் வந்து சுவாமியினிடமே வந்து தஞ்சம் புகுகிறார்கள். கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கண் பார்வை மீண்டும் வரும் என்று சுவாமிகள் சொல்லுகிறார். இப்படியாக அந்த வேம்படி விநாயகர் ஆலயத்திலிருந்து இறைவனை நோக்கி தவம் செய்கிறார். எங்க முருகப்பெருமான் இருக்கிறான்றது தெரியலையே, எங்க இருக்கிறான்னு தெரியலையே. அப்பொழுது அவருடைய குருவாக இருக்கக்கூடிய குமாரதேவர் வடிவத்திலேயே முருகப்பெருமான் வரானா. விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய குமாரதேவரினுடைய வடிவத்திலேயே முருகப்பெருமான் வருகிறார். ஆமா, முருகப்பெருமான் வந்து காட்டுகிறார், இந்த இடத்துலதான் நான் இருக்கிறேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பனைமரத்து அடியில. இன்னைக்கும் அந்த பனைமரம் நம்முடைய திருப்போரூர் கோயில்ல இருக்கு. தாய்ப்பனை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவுல தாங்குறார், பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு இயற்கையின் சீற்றத்தால் அந்த கோயில் சிதிலமடைந்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. ஒரு பனைமரம் முருகப்பெருமானை இத்தனை ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பனைக்கு பெயர் தாய்ப்பனை என்று பெயர். தாயாக இருந்த அந்த முருகப்பெருமானை. அப்பொழுது முருகப்பெருமான் சில இடங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த கோயில் இப்படித்தான் இருந்தது. அதாவது குருவாக வந்த முருகப்பெருமான், இந்த கோயில் ஆதியிலே இப்படித்தான் இருந்தது, இங்குதான் முருகப்பெருமான் இருக்கிறார் என்று சூட்சுமமாக சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த பனைமரத்து அடியினை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த பனைமரம் மட்டும் வித்தியாசமா இருக்குதான். ஒரு இலைக்கு ஒரு குலை தள்ளி இருக்குமா அந்த பனைமரம், ஒரு இலைக்கு ஒரு குலை. அப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த பனைமரமாக இருந்தது. ஆக அந்த பனைமரத்தை அகற்றி பார்க்கும் பொழுது ஆதி காலத்திலே எத்தனை முனிவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள் என்றெல்லாம் தெரியாது, அந்த முருகப்பெருமான் கிடைக்கப்பெற்றார். இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய முருகப்பெருமான் என்னைக்கு யாரால செய்தது என்று தெரியாது. சிதம்பரம் சுவாமிகளால் மீண்டும் அந்த கோயில் புத்துயிர் பெற்றது என்றால் இது அந்த மீனாட்சி அம்மையினுடைய அருளும் இந்த முருகப்பெருமானினுடைய அருளும் தான். சரி, என்ன பண்றாரு நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகள்? அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து இங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு ஓலை கொட்டகை போட்டுதான் முருகப்பெருமானை அங்க ஸ்தாபிதம் பண்றாங்க. இவர் வந்து ஒரு துறவி இல்லைங்களா, அந்த அளவுக்கு இவர்கிட்ட பணம் காசு அதெல்லாம் கிடையாது. இப்பேற்பட்ட இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த திருப்போரூர் கோயில் பாத்தீங்கன்னா கற்கோயில். எப்படி ஒரு ராஜாக்களால கூட அப்படிப்பட்ட ஒரு கோயில் எல்லாம் கட்ட முடியாது. ஆனா கட்டியிருக்காங்க, ராஜாக்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. நான் எதற்கு சொல்றேன்னா வெகுமதி, அந்த அளவுக்கு வெகுமதி ஒரு துறவி கிட்டம் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுதான் தவ வலிமை, அந்த இறைவனுடைய வலிமை. அதாவது திருநீரை எடுத்து கொடுத்து வேலையாட்களிடம் வேலை வாங்கினார். அப்போ அந்த வேலையாட்கள் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு அவங்க உடல் உழைப்பை கொடுக்கிறார்களோ அவர் கொடுக்கக்கூடிய திருநீராகப்பட்டது அந்த அளவுக்கு காசாக மாறி இருக்குமா, அந்த அளவுக்கு காசாக மாறி இருக்குமா. ஆக இப்படியாக நிறைய பக்தர்களும் வந்து அந்த கோயிலுக்காக நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறாங்க. சுவாமிகளும் அந்த வேலையாட்களுக்கு, அந்த பணியாட்களுக்கெல்லாம் திருநீரை கொடுத்து அந்த கோயிலை வந்து கட்டினார். நம்முடைய திருச்சி ஜம்புகேஸ்வரத்துல கூட அப்படித்தான் சுவாமியே வந்து திருநீரை கொடுத்து கூலி கொடுத்தாருன்ற ஒரு செய்தி உண்டு. ஆக இப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் அந்த முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை எடுக்கிறார். எப்படி நம்முடைய மதுரையில கிணறு, வன்னிமரம்,
சிவலிங்கம், இவைகள் யந்திரம், இவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதே போல நம்முடைய திருப்போரூர்லயும் அதை கட்டுறாரு. இன்னைக்கும் திருப்போரூர்ல பாத்தீங்கன்னா தலவிருட்சம் வன்னி மரம். வன்னி மரத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு, கிணறுக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதர் இல்லைங்களா. மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய யந்திரம். இந்த யந்திர ஸ்தாபனம் என்பது திருப்போரூர்ல மட்டும்தான் இருக்கு. இந்த யந்திர ஸ்தாபனம் எப்படி அம்பிகைக்கு ஸ்ரீசக்கர மகாமேரு வந்து உயர்ந்ததோ, நம்முடைய திருப்போரூர்ல அந்த யந்திர பிரதிஷ்டை, நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் பண்ண அந்த யந்திர பிரதிஷ்டை மிகவும் சக்தி வாய்ந்த யந்திரம், மிகவும் சக்தி வாய்ந்த யந்திரம். நீங்க யாரு என்ன குறை இருந்தாலும், யாரு என்ன தீங்கு இருந்தாலும், அந்த முருகப்பெருமானை வேண்டி அந்த யந்திர நாதர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அங்க போய் நீங்க வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இடர்கள் களையப்படும், உங்களுடைய துன்பம் நீக்கப்படும். அதற்காகத்தான் சிதம்பரம் சுவாமிகள் அந்த யந்திர ஸ்தாபனத்தை பண்ணியிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் நம்முடைய திருப்போரூர் முருகப்பெருமானினுடைய கோயில். ஆக இப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்பி அந்த கற்கோயில், இன்னைக்கு பாருங்க கற்கோயில், அதுல என்ன ஒரு சிறப்புனா, முருகப்பெருமானோட கருவறை இருக்கு பாத்தீங்களா, அந்த கருவறை, அந்த முருகப்பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பை வேலைப்பாடுகளுக்கெல்லாம் யாருடைய செல்வத்தை வந்து அவர் பயன்படுத்தினார்னா, ஒரு அம்மா அவர் வரும்பொழுது அந்த கிளியனூர் மூதாட்டின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஞானாம்பிகை, அந்த அம்மையார் அந்த முதிய காலத்திலேயும் அவர் உழைத்து அவர் சம்பாதித்த குறிப்பிட்ட அந்த பணத்தை, அந்த செல்வத்தை வந்து கோயிலுடைய திருப்பணிக்காக கொடுக்குறாங்களாம். இவங்க வந்து பாக்குறாங்க, இங்க வந்து பாக்குறாங்க, நம்முடைய திருப்போரூருக்கு வந்து சுவாமிகளை பாக்குறாங்க, பார்த்து அவர்களால் முடிந்த அந்த தானத்தை கொடுக்குறாங்க கோயிலுடைய திருப்பணிக்காக. சுவாமிகள் பாருங்க, ஞானியர் பாருங்க, அந்த அம்மையார் அன்போடு கொடுத்த அந்த செல்வத்தை தன்னுடைய சிரசுல ஒத்திக்கிறாரு, தன்னுடைய கன்னத்துல ஒத்திக்கிறாரு, தன்னுடைய மார்பத்துல ஒத்திக்கிறாரு. ஆமா, அவ்வளவு புனிதமான செல்வமா. தர்மத்தினால் உழைத்த ஒரு ஒரு காசும் புனிதமானது, ஒரு ஒரு காசும் புனிதமானது. ஞானியரோட வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. அப்படியாக அந்த செல்வத்தை சிறமேற்கொண்டு அதை துதித்து, அந்த செல்வத்திலே இன்னைக்கு நம்ம திருப்போரூர் கோயிலுக்கு போனோம்னா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அந்த சித்திர வேலைப்பாடுகளுக்கெல்லாம் இந்த அம்மையாருடைய பணத்தை வந்து இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இவருடைய நேர்மைக்கு, இவருடைய பக்திக்கு, இவருடைய குரு பக்திக்கு, இவருடைய முருக பக்திக்கு ஒரு அடையாளத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கு இந்த அம்மையாருடைய செல்வத்தை பயன்படுத்தி கொண்டார். எவ்வளவு வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. இன்னைக்கு நாம எவ்வளவு செஞ்சாலும் இவங்க செஞ்சாங்களான்னு கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த அம்மையார் அந்த மூப்பு எய்தி அந்த காலத்திலையும் தேடி வந்து அந்த செல்வத்தை கொடுத்தார், அவர்கள் உழைத்த செல்வத்தை. அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சுவாமிகள் செய்ததுதான் பெரிய விஷயம். ஆக இப்படியாக கோயிலை நிர்மாணித்து குளத்தை பெரிதுபடுத்தி, வள்ளையார் ஓடையை பெரிதுபடுத்தி, இன்னைக்கும் வற்றாத ஒரு குளமாக, இன்னைக்கும் வற்றாத ஒரு குளமாக நம்முடைய திருப்போரூர் குளம். திருப்போரூர் குளம் வற்றதுனதே கிடையாதாம். திருப்போரூர் குளம் வற்றனதே கிடையாது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சர்வரோக நிவாரணி, சர்வ பாப்ப நிவாரணி. அந்த திருப்போரூர் குளத்தை நீரிலே மூழ்கி எழுந்தவர்களுக்கு பிறவிப்பினி அற்றுப்போகும், உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் தீர்ந்து போகும். அப்பேற்பட்ட அருள் நிறைந்த நீரோடை அந்த வள்ளையார் நீரோடை. இப்படியாக கோயிலை எழுப்பி, நான் முன்பே சொன்னது போல வன்னி மரம், கிணறு, லிங்கம், யந்திர ஸ்தாபனம் இவைகளை எல்லாம் வைத்து முருகப்பெருமானுக்கு ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடுகளை கூடிய ஒரு கற்கோயிலை ஒரு கற்கோயிலை எழுப்பினார். இன்னைக்கும் நாம மகாபலிபுரத்துக்கு போறவங்க எல்லாருமே அந்த கோபுரத்தை பார்த்தாலே முருகன் என்னமோ வேலை வச்சு நிற்பது போல இருக்கும், அவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கும். அதை மட்டும் சாமி செய்யல, நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் அதை மட்டும் செய்யலை, பக்கத்திலேயே ஒரு மடத்தையும் நிர்மாணிக்கிறார். அதிலே கலைமகள் கூடம், ஒடுக்கரை. ஒடுக்கரை, அந்த ஒடுக்கரை எதற்குனா, ஒடுக்கரைனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது, ஒருவர் மட்டும் அமரக்கூடிய அறை. உள்ள நெளிஞ்சு நெளிஞ்சு போகும் மடத்துக்குள்ள. இன்னைக்கும் வருஷத்துல ஒரு நாள் வந்து அந்த ஒடுக்கரையை திறப்பாங்க. அந்த ஒடுக்கரையில போய் தான் சுவாமிகள் அமர்ந்து நிஷ்டையில், அந்த தியானத்தில், மகா சமாதி நிலையில் அமர்வார்கள். ஆமா, இன்னைக்கும் வருஷத்துல ஒரு நாள் நம்ம போனோம்னா பார்க்கலாம். அடியவள் பலமுறை பார்த்திருக்கிறேன் அந்த ஒடுக்கரைய. அதே போல அந்த கலைமகள் கூடம், அங்க சுவாமிகள் அந்த மடத்தை கட்டுவதற்கு முன்பு அங்க ஒரு புளியமர பொந்துலதான் உட்கார்ந்து தவம் பண்ணுவார். இன்னைக்கும் அந்த புளிய மரம் இருக்கு. ஆமா, இன்னைக்கும் அங்க பக்கத்துல ஒரு தீர்த்த குளம் இருக்கு, வேலாயுத தீர்த்தம் சொல்லிட்டு. அந்த வேலாயுத தீர்த்தத்துல நீராடி விட்டுதான் சுவாமிகள் வருவாங்க.
சுவாமிகள் வந்து அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய வழக்கம். இன்னைக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். அதே போல மறவாமல் சுவாமி தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்ரருக்கு அங்க ஒரு சன்னிதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கும் நம்ம மடத்துக்கு போனோம்னா பார்க்கலாம். ஆக இப்படியாக மடத்தை எல்லாம் நிர்மாணித்து கோயிலை எல்லாம் கட்டி கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கிறார். அதே போல நம்முடைய திருப்போரூருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காலவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. திருப்போரூருக்கு அடுத்த ஸ்டாப்பு காலவாக்கம். ஏன் அந்த ஊருக்கு பேர் காலவாக்கம்னா, அந்த ஊர்ல ஒரு அடியார் நடக்க முடியாம வாழ்ந்திருந்தார் போல இருக்கு. சுவாமிகள் தன்னுடைய அருளினால், தன்னுடைய தீக்கையினால், தன்னுடைய அந்த திருநீர் பூசி அந்த ஸ்பரிசத்தினால் அவரை நடக்க வைத்தார். கால் ஆக்கமானதால் அந்த ஊருக்கு பெயர் காலவாக்கம். அதே போல கண்ணுவார்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, கண் பார்வையற்ற ஒருவனுக்கு கண்ணீர் கொடுத்தாராம். அதனால கண்ணுவார்பேட்டை என்று இன்னைக்கும் நம்முடைய திருப்போரூர் பக்கத்துல இருக்கு. அதே போல சுவாமிகள் வந்த அந்த காலத்துல திருப்போர் அந்த இடத்தெல்லாம் ஆண்டவன் யாருன்னா ஒரு நவாப் மன்னன். அந்த நவாபு மன்னன் பாத்தீங்கன்னா அவனுடைய மகளுக்கு வெண்குட்ட நோய். மகளுக்கு வெண்குட்ட நோய். எங்க பார்த்தா அந்த வெண்குட்ட நோய் தீரல. எத்தனையோ மருத்துவர்கள், ஒரு நவாபு மன்னன்னா அவனுக்கு பணமா இல்ல, அவன் இப்படி போட்டானா எத்தனையோ பேர் ஒருவர்கள் இருப்பாங்க. ஆனால் எங்கு பார்த்தாலும் அந்த பெண்ணினுடைய நோயை யாராலுமே தீர்க்க முடியவில்லை. கடைசியாக அங்க சொல்றாங்க, இந்த ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பெரிய சித்தர் போல இருக்கு, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்களேன். அப்போ அந்த நவாப் மன்னன் வந்து இறுதியாக தன்னுடைய மகளை அழைத்து சிதம்பரம் சுவாமிகளிடம் வந்து நிற்கிறார். ஞானியருடைய பார்வை, ஆமா, வெண்குட்ட நோய், வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான். ஒரு இளவரசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த போல ஒரு நோய் இருந்ததுன்னா யார் திருமணம் செய்து கொள்வாள்? அவளுக்கு வாழ்க்கைக்கு யாரு துணையாக இருப்பார்கள்? அப்பொழுது அந்த ஞானியர்களுடைய பார்வை, அந்த பார்வை தான், அந்த நயனத்திற்கே அவ்வளவு ஒரு சக்தி உண்டுங்க. முதலில் சுவாமிகள் பார்க்கிறார்கள், பிறகு திருநீர் அளித்து அந்த பெண்ணினுடைய வெண்குட்ட நோயை போக்குறார்கள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! கண் கூட அந்த நவாப் மன்னன் பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ஞானி நம்மளுடைய இடத்திற்கு வந்திருக்கிறாரு. இதன் பிறகு எனக்கு இந்த இடம் தேவையில்லை, என்னுடைய மகளினுடைய நோய் தீர்க்கப்பட்டது என்றால் இந்த மொத்த இடத்தையும் நான் முருகனுக்கே கொடுத்துட்டு போயிடுறேன்ட்டு எல்லாமே திருப்போரூர் முருகருக்கே கொடுத்துட்டு கிளம்பிட்டார். சும்மாலாம் கிளம்பல. நம்முடைய திருப்போரூர் இருக்கக்கூடிய தெய்வ யானை சந்நிதி, தெய்வானை அம்பாளுடைய சன்னதி இருக்கு பாத்தீங்களா, அந்த சன்னதியை அந்த நவாப் மன்னன் தான் சீரமைத்து கொடுத்தானா. அந்த நவாப் மன்னன் தான். ஏன்னா நன்றி கடன் செய்யணும் இல்லையா, தன்னுடைய மகளுக்கு இருந்த இப்பேற்பட்ட அந்த நோயை போக்கினார் அல்லவா. அதே போல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவாரூர் மாவட்டம் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தட்சிணாமூர்த்திகள் சுவாமியுடைய வரலாற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு பெண் அந்த சரும நோய்னு என்ன சொல்லக்கூடிய, இன்னைக்கு நாம சோரியாசிஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த உடல் முழுக்க செதிலாக உதிரக்கூடிய ஒரு வகையான நோய். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர் அந்த மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளிடம் வந்து காட்டுகிறார்கள். சுவாமிகள் ஒண்ணுமே பண்ணல, தன்னுடைய உஜ்ஜிஷ்டமாகிய அந்த உமிழ்நீரை உமிழ்கிறாராம் அந்த பெண் மீது. அந்த உமிழ்நீர் அந்த பெண்ணினுடைய உடலில் பட்ட உடனேவே அவளுடைய சரும நோயாகப்பட்டது தீர்ந்து விடுகிறது. முதலில் சுவாமிகள் நயன தீட்சை, நயனத்தினால் பார்க்கிறார், பிறகு உஜ்ஜிஷ்டம் செய்கிறார். அதனால் அந்த நோயினுடைய, அதாவது இதெல்லாம் ஞானியருடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஞானியர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆக அப்பேற்பட்ட ஞானியராக இருந்தவர் தான் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள். எவ்வளவோ அற்புதத்தெல்லாம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள். என்னென்ன அற்புதம்லாம் கேட்டீங்கன்னா, அதான் சொன்ன பாத்தீங்களா, கால் இல்லாதவருக்கு கால் வர வைத்தார், கண் இல்லாதவருக்கு கண்ணை கொடுத்தார், வெண்குஷ்ட நோயை போக்கினார். இப்படியாக சுவாமிகள் பல அற்புதங்களை செய்து அந்த இடத்திலே வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே பூந்தமல்லிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு பாலகன், அந்த சிறு பாலகன் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். அந்த சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு பேரு சிவசங்கரன் என்று பெயர். அவங்க எங்க இருந்தாங்கன்னா, பூந்தமல்லிக்கு போரூருக்கு பக்கத்துல கோவூர் இருக்கு பாத்தீங்களா, கோவூர்ல இருக்கிறாங்க. அந்த சிவசங்கரன் என்கின்ற அந்த அந்த பையன், அந்த அந்த பையனுடைய அப்பா பேர் என்னன்னா திரிபுராந்தக முதலியார். அந்த திரிபுராந்தக முதலியாருடைய பையன் தான் இந்த சிவசங்கரன். சிறு வயதிலேயே முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டதுனால கொஞ்சம் துடிப்போடு, கொஞ்சம் சித்தம் கலங்கி, சடாமுடிலாம் வளர்ந்துச்சு அந்த பிள்ளைக்கு.
எங்க பார்த்தாலும் இந்த பையனுடைய மயக்கம் தீரல. அதனால எங்கெங்கயோ மருத்துவர்கிட்ட எல்லாம் அழைச்சிட்டு போறாரு அந்த திரிபுர முதலியாரு. எங்கேயுமே சரியாகல. இறுதியாக சிதம்பரம் சுவாமிகள் கிட்ட அழைத்துட்டு வராரு. ஞானியருக்கு தெரியும் இது எதனால ஏற்பட்டிருக்குன்னா, முருகப்பெருமான் ஆட்கொண்டிருக்கிறான். அந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு திருநீரை வைத்துவிட்டு அந்த பையனோட கையில, அந்த சிவசங்கரன் என்கின்ற அந்த பாலகனோட கையில ஒரு தாம்பாள தட்டையும் திருநீற்றையும் மணியையும் கொடுத்துட்டாராம் சிதம்பரம் சுவாமிகள். இதன் பிறகு நீதான் இந்த மடத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று. அப்ப பாருங்க, யாருக்கு எந்த இடத்துல ஞானம் வாய்க்கும் எல்லாம் தெரியாது. தன்னுடைய தந்தை தனக்கு நோய் இருக்கிறதுன்னு சொல்லித்தான் சிதம்பரம் சுவாமிகள் கிட்ட அழைத்துட்டு போனார். ஆனால் பிற்காலத்தில் அந்த ஞானியர்களினுடைய பரம்பரை வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று சொல்லுவது போல, ஒரு தம்பிரான் கடுத்தது அடுத்தவர், ஒரு ஆதீனத்துக்கு அடுத்து அடுத்தவர். சிதம்பரம் சுவாமிகளுக்கு அப்புறம் இந்த சிவசங்கரன் என்கின்ற இந்த பாலகன் தான் அடுத்த ஆதீன கர்த்தாவாக வருகிறார். அடுத்த ஆதீன கர்த்தாவாக வருகிறார். ஆக இப்படியாக பல அற்புதங்களை செய்து, சுவாமிகளுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா அந்த 1 மணி நேரம் எல்லாம் பத்தாது, அவ்வளவு விஷயம் இருக்கு. நாம இன்னைக்கு முருகன் அடியார்கள் வென்று பன்மையில வேற சொல்லிட்டோம். ஆகவே இன்னும் 2-3 அடியார்களை நாம பார்க்கணும். ஆக இப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் வைகாசி மாசம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தையொட்டி முருகப்பெருமானோடு 2.5 கலக்கக்கூடிய அந்த நாளினை நோக்கி அமர்ந்திருந்தார். எப்பொழுதுமே போல அந்த வேலாயுத தீர்த்தத்தில் நீராடி அனுஷ்டானம் செய்து, அந்த நிஷ்டானுபூதி கூடிய நிலையில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவர் மடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. சுவாமிகள் சமாதியாக போறாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. தன்னுடைய அடுத்த சீடராக இருக்கக்கூடிய அந்த சிவசங்கரன் என்கின்ற அந்த பாலகன் அழுகிறார். சுவாமிகள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா நமக்கு யார் இனி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஞானியர்களுக்கு பந்த பாசம் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தையும் சொல்லி, இந்த காட்சிய சுவாமிகள் நிஷ்டையில கூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே திருப்போரூர் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்குள்ள போய் முருகப்பெருமானை பார்க்கிறார்கள். அங்கு கரம் கூப்பிய நிலையில் ஜோதி பிழம்பாய் நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் அப்படியே முருகப்பெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய காட்சியை காணுகிறார்கள். அப்படியே ஐக்கியமாயிட்டார் முருகப்பெருமானுக்குள்ள. ஆனால் அவருடைய பூத உடலாகப்பட்டது மடத்துல அப்படியே நிஷ்டையில இருக்கு. சுவாமிகள் மேல இன்னைக்கும் ஒரு சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணி, இன்னைக்கும் சுவாமிகளுக்கு நித்தியப்படி பூஜைகள். அங்க ஜீவசமாதி, ஆமா, மடத்துல ஜீவசமாதி, சுவாமியுடைய ஜீவசமாதி. சுவாமிகளை தொடர்ந்து 13 ஆதீன கர்த்தர்களுடைய சமாதி அந்த வளாகத்திலேயே இருக்கு. வாய்ப்பு இருப்பவர்கள் திருப்போரூருக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே நாம சிதம்பரம் சுவாமிகளினுடைய அந்த மடத்தையும் போய் பார்த்துட்டு, ஏன்னா குருவருள் இருந்தாதான் திருவருள் வாய்க்கும், குருவருள் இருந்தாதான் திருவருள் வாய்க்கும். ஆக அப்படியாக சுவாமிகளுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். அடுத்து நீங்க கேட்கலாம், அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் ஆண்களை தான் சொல்றீங்க, பெண்கள்ல சிறந்த முருக பக்தை யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு தெரியும் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் யாரு? 63 நாயன்மார்களிலே 3 பெண்பார் நாயன்மார்களிலே முதன்மையானவர், மூத்தவர், தேவார மூவர்களுக்கும் முந்தையவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்படி சிவபெருமானின் மீது நீங்காத பற்றுடையவராக இருந்தாலும் அதே போல நம்முடைய இப்போ எப்படின்னா வணிகர் குலம் என்று சொல்லுகிறோம். நம்ம காரைக்கால் அம்மையார் பிறந்த குலம்னா வணிகர் குலம். அதே போல சோழ நாட்டுல ஒரு வணிகர் குலத்துல, அதாவது தந்தை பெயர் சோமசுந்தர செட்டியார், தாயின் பெயர் அருந்ததி என்கின்ற தம்பதியருக்கு முருகம்மையார் என்கின்ற ஒரு சிறந்த முருகபக்தி, சிறந்த முருகபக்தி. அவர்களுடைய காலம் சங்க காலம் என்றும் சொல்ல முடியாது, தற்போது சென்ற காலம் என்றும் சொல்ல முடியாது. இது ரெண்டுத்திற்கும் நடுவுல இருக்கு. நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படை இருக்கு இல்லைங்களா, அந்த திருமுருகாற்று படைக்கு சில செய்யுள்களை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த செய்யுள்களில ஒரு செய்யுள்ல முருகம்மையார் பற்றின குறிப்பு வருதான். ஆகவே இதனை வைத்து முருகம்மையாருடைய காலம் நக்கீரருடைய காலம் என்று ஒரு வகையாக அடியார்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடியாள் முன்பே சொன்னது போல செய்தொண்டர் புராணத்திலே முருகம்மையாரினுடைய புராணமும் வருகின்றது. முருகம்மையாரினுடைய புராணமும் வருகின்றது. உங்களுக்கே தெரியும் முருகம்மையார். அப்போ அவர்கள் எப்பேற்பட்ட முருக பக்தையாக இருந்திருப்பார்கள். ஆக தாய் தந்தையருக்கு திருமணமாகி வெகு நாட்கள் குழந்தை இல்லை, வெகு நாட்கள் குழந்தை இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய வீட்டை தேடி வரவங்க யாராக இருந்தாலும்
அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய தமிழர்கள் மரபுல இருந்தது. அதே போல நம்முடைய முருகம்மையாருடைய தாய் தந்தையர் வாழ்ந்த அந்த இடத்துலயும் ஒரு ஜோதிடர், அந்த காலத்துல ஜோதிடர் ஆருடம் பார்க்கிறவர் ஒருவர் வந்து பசிக்குதுன்னு வந்தாராம். அப்பொழுது பசிக்கு இவருடைய தாய் தந்தையராக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர செட்டியாரும் அருந்ததி அம்மையாரும் என்ன பண்றாங்க, அவருக்கு உணவு கொடுக்குறாங்க. எப்படி வள்ளலார் வாழ்க்கையில அதே போல ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு அடியார் வந்து அருளாசி பண்ணதுனால ஒரு குழந்தையாக இறையருளால் ஒரு குழந்தை பிறக்கும். அது போல இவர்கள் கேட்கிறார்கள், ஐயா எங்களுக்கு வெகு காலமாகி திருமணமாகி வெகு காலமாகி குழந்தை இல்லை, நீங்க எங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறக்குமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஜோதிட வல்லுனர் வந்தவர், அவர் சொல்றாரு, ஒரு கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய சஷ்டி திதியில், பாருங்க இது மூணுமே ஒன்னா வர்றது அவ்வளவு சாதாரண விஷயமா, அப்படி வரக்கூடிய ஒரு நாள்ல நீங்கள் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து அன்றிலிருந்து 15 மாதத்திற்குள் உங்களுக்கு ஒரு தெய்வ குழந்தை பிறக்கும் என்று அருளாசி கொடுத்து செல்லுகிறார். சென்றவர் சும்மாலாம் போலங்க, அப்படியே போய் மறைகிறாராம் அவங்க கண்ணு முன்னாடி. ஆஹா, வந்தது வழிபடக்கூடிய அந்த முருகப்பெருமானே வந்திருக்கிறான் போல இருக்கு, அந்த முருகப்பெருமானே வந்திருக்கிறான் போல இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு வந்து ஒரு சந்தோஷம். அதே போல அங்கேயே அவங்க கோயில்கிட்டயே தங்கி அடியார்களுக்கெல்லாம் அன்னமது செய்து அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் செய்து ஒரு நல்ல தம்பதியர்களாக இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளினால் அவர்கள் கருத்தரிக்கிறார்கள். அவர்கள் சுவாமி சொன்னது போலவே 15 மாதத்திற்குள்ள ஒரு பெண் குழந்தையை பிறந்துருச்சு. அந்த பெண் குழந்தையே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல கிடத்தி முருகம்மை என்று பெயர் வைக்கிறார்கள். ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளால பிறந்த குழந்தை, முருகப்பெருமானுடைய அருளால பிறந்த குழந்தை முருகம்மை என்று பெயர் வைக்கிறார்கள். எப்படி ஒரு தீவிரமான முருக பக்தர்கள் என்றால், அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு ஐம்படை தாலி என்று ஒன்றை கட்டுவாங்களாம் இடுப்புல. என்னன்னா, இந்த காத்து கருப்பு, பேய் பிசாசு, துஷ்ட தேவதைகள்லாம் குழந்தைகளை வந்து அண்டக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணுவினுடைய சங்கு, சக்கரம், வாள், கதை போன்ற இதெல்லாம் அந்த உருவாக கோர்த்து அந்த அருணா கொடியில வந்து கட்டுவாங்க போல இருக்கு. ஆனால் முருகம்மையாருடைய தந்தை என்ன பண்றாரா, மாறாக சேவல், மயில், வேல் ஆகியவைகளை உருக்களாக செய்து தன்னுடைய குழந்தையினுடைய அருணா கொடியில கட்டுறாரு. எதற்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு முருக பக்தி. அந்த குழந்தையும் அந்த பிறந்த நாள் எப்படின்னா, நம்முடைய காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க அற்புத திருவந்தாதியில, பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை செய்தன. அப்பனே பெருமானே, பரமேஸ்வரா, சிவபெருமானே, நான் பிறந்து மொழி பயின்ற தத்தி தத்தி நான் பேசக்கூடிய அந்த காலத்திலே தான் நான் உன்னையே தானே நான் விரும்பினேன், உன்னையே தானே காதலிச்சேன். காதல் என்றால் பெரிய அன்பு. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தனின் சேவடியை சேர்ந்து. அது போல இந்த முருகம்மையாரும் என்ன பண்றாங்களா, தான் பேசக்கூடிய காலத்திலிருந்தே முருகா 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 முருகா, குழந்தை முருகனுடைய நாமத்தை சொல்லுதான். இன்னைக்கு கூட நாம பெரியவர்கள் யாரும் அந்த நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். அந்த குழந்தை ஞான குழந்தையாச்சே, அந்த இறைவனுடைய சுவையை அறிந்த குழந்தையாச்சே, அந்த இறைவனுடைய நாமத்தின் சுவையை அறிந்த குழந்தை என்பதால் முருகா முருகா முருகா. பார்ப்பவர்கள் எல்லாம் முருகா, அப்பா முருகா வா, இங்க பெத்த அப்பாவையும் முருகாதான், அம்மா முருகாவா, அக்கா முருகாவா, யாராவது வீட்டு பக்கத்துல முருகேசன் யாராவது வந்தாங்கன்னா முருகேசன் முருகா வாங்க, முருகானந்தம் முருகா வாங்க, வேலையாட்களாக இருந்தாலும் முருகா, எல்லாரையுமே முருகா, காணும் காட்சி எல்லாம் எல்லாமே முருகாதான் முருகாதான். இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்திலுமே ஒரு வழக்கம் உண்டு. என்ன, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் முருகா முருகா, ஒரே சாமி பைத்தியமா இருக்குது, இந்த பொண்ணுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா, இல்லறத்துல வாழுமா, அப்படிலாம் எப்பவுமே ஒரு கூட்டம் எப்பவுமே நம்மளை சுத்தி காலகாலத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும். என்ன நீ பண்டாரமா ஆக போறியா, என்ன எதுவா ஆக போறியா, எப்ப பார்த்தாலும் சும்மா சாமி சாமின்ட்டு அப்படியாக ஒரு கூட்டங்கள். ஆனா அவருடைய தந்தை அப்படி நினைக்கல. ஏனென்றால் இக்குழந்தை முருகப்பெருமானுடைய அருளால் பிறந்த குழந்தை, முருகப்பெருமானினுடைய அருளால் பிறந்த குழந்தை. ஆனால் இருந்தாலும் தந்தைக்கு ஒரு வருத்தம், பெண்ணுக்கு காலாகாலத்துக்கு ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என்று அவருக்கு ஒரு கவலை. ரொம்ப தெய்வ பக்தியோட இருந்தா எந்த பையன் வந்து திருமணம் செய்து கொள்ளுவான், கஷ்டம் தானே. இருந்தாலும் முருகம்மையாருடைய தந்தை வழி ஒரு சொந்தக்கார பையனை, தனஞ்சயன் என்கின்ற அந்த நபர், அவருக்கு வந்து சொந்தத்துலன்றதுனால அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டார். முருகம்மையாருடைய தன்மையை அறிந்து, இவள் முருக பெருமானின் மீது தீவிர பக்தி உடையவள், முருகப்பெருமானின் மீது
தீவிர பக்தி உடையவள் என்று அவர் உணர்ந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்படியாக இருவரும் நல்ல இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வரக்கூடிய வேளையிலே இவர்கள்ல வாணிபவர்கள் இல்லையா, கடல் கடந்து வாணிபம் செய்வார்கள். கடல் கடந்து வாணிபம், திரைக்கடலோடி திரவியம் தேடு என்பது போல இந்த தனஞ்சயன் என்ன பண்றாரா, கடல் கடந்து வாணிபம் செய்ய போயிட்டாரு. பெண்ணுக்கு திருமணம் செய்து விட்டதனால் அந்த முருகம்மையாரினுடைய அம்மா அப்பா 2 பேருமே வடக்கு தேசம் நோக்கி தல யாத்திரைக்கு போயிட்டாங்க. இந்த முருகம்மையாருக்கு சதா சர்வ காலமும் முருகப்பெருமானுடைய நாமமே. அப்போ உற்றார் உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவர்கிட்ட ஏமாத்தி முருக பெயரை சொல்லி எதையாவது ஒண்ணுத்த சூறையாடிட்டு போவது, எதையாவது ஒண்ணுத்த சூறையாடிட்டு போவது. இப்படியாக காலங்கள் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த தனஞ்சயனாக இருக்கக்கூடிய அந்த கணவன், முருகம்மையாருடைய கணவன் திரும்ப வரார். திரும்ப வந்து பார்க்கும் பொழுது எப்பவுமே இந்த கலகம் வைக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். தனஞ்சயா வந்துட்டியா, உன்னோட மனைவி இருக்கா பாரு, அதோ உற்றார் உறவினர்ல குறிப்பிடத்தக்க யாருன்னா இந்த நாத்தனார்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நாத்தி. தம்பி, நீ கடல் கடந்து வாணிபம் செய்ய போயிட்ட, ஆனா உன் மனைவி இருக்கிறாளே ஒழுக்கம் கெட்டு இருக்கிறாள். நம் வீடு தள்ளி ஒரு 3 வீட்டுல இருக்கக்கூடிய அந்த முருகன் என்கின்றவனுடைய நாமத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். முருகா முருகான்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். கரைப்பார் கரை கல்லும் கரையும் என்று சொல்லுவார். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். தனஞ்சயன் முதல்ல நம்பல. ஆனால் இவள் முருகா முருகா என கூப்பிடும் பொழுது அந்த 3வது வீட்டுல இருக்கிற முருகன் வந்து நிக்கிறான். எப்பா, நான் உன்னை கூப்பிடலப்பா, நான் வணங்கக்கூடிய என் அப்பன் முருகப்பெருமானை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த தனஞ்சயனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல, இது சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. என்ன எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்றேன். எடு ஒரு அறிவாளர். அறிவாளர் எடுத்து கையை வெட்டிட்டார், தன்னுடைய மனையாளியுடைய கையை வெட்டிட்டார். அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த அம்மையாருக்கு ஸ்தித பிரஜையெல்லாம் இல்ல, ரத்தம் ஓடுது, ஆறா ஓடுது, வலி இல்ல, வேதனை இல்ல, அழுக இல்ல, குற்றம் இல்லை, குறை இல்லை, தன்னுடைய கணவரின் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை. இதுதான் ஞானியரினுடைய வாழ்க்கை. எப்படி சதாசிவ பிரம்மேந்திரர் திகம்பரராக, ஆடைகள் ஏதும் இல்லாமல் திகம்பரராக அவர் நடந்து செல்லும் பொழுது ஒரு நவாபு மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்குள்ள போறாரு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஓடி நவாப் மன்னன் கிட்ட சொல்லுகிறார். அந்த நவாப் மன்னன், பெண்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீ எப்படி திகம்பரனா இப்படி நடந்து போலான்னு சொல்லிட்டு கையை வெட்டுறார். அந்த ஸ்தித பிரஜையே இல்ல, சுவாமிகள் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். என்ன, நாம ஒரு ஊசியை குத்துனா கூட துடிக்கிறோம், சின்னதா ஒரு முள்ளு குத்துனா கூட துடிக்கிறோம், ரத்தம் வருது. கையை வெட்டியும் இந்த மகான் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, ரத்தம் உதிரம் சொட்டுகிறதே, குடம் குடமாக கொட்டுகிறதே, அவர் அப்படியே போறாரு, இப்பயும் சாதாரண மனுஷன் கிடையாது என்று அந்த நவாப் மன்னன் மீண்டும் அந்த கையை எடுத்துட்டு போய் வைக்கிறாரா. அந்த கை கூடிக்கிடதான். அந்த கை, இது சதாசிவ பிரம்மேந்திரனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அதே போல இந்த முருகம்மையார் 3 முறை முருகா 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 என்று அழைக்கிறார். அப்பையும் முருக நாமம்தான். துன்பம் வரும் பொழுது முருகப்பெருமானினுடைய நாமத்தையே சொல்லுவது. எப்படி நம்முடைய சிவாய நம என்று சொல்லுகிறோமோ அதே போல குமாரா நம என்று ஒரு பஞ்சாட்சரம் இருக்கு, குமார நம. இந்த குமார நம என்கின்ற இந்த மந்திரத்தை யார் தெரியுமா சொன்னார்? சிதம்பரம் சுவாமிகள் சொன்னார். நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சன்னதி முறை, திருப்போரூர் பிள்ளைத்தமிழ், இது போல பல அற்புதமான செய்யுள்களை எல்லாம் பாடியிருக்கிறார். அப்படியாக நம்முடைய சிதம்பரம் சுவாமிகள் பாடுறாரு பாருங்க, குமார நம என்று ஒரு கால் ஓதின் அமராவதி ஆழ்வார். யாரெல்லாம் குமார நம, நம்ம கந்தசாமி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, யாரெல்லாம் குமார நம என்று ஓதுகிறீர்களோ உங்களுக்கெல்லாம் அமராவதி தான். நீங்க எல்லாருமே வந்து அமரலோகத்தை ஆள போகிறீர்கள். யமராசன் உலகம் புகுதார், யமராசனுடைய உலகத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்ப எங்க நம்ம போவோம்? திருப்போரூரான் கால் புகுவார், திருப்போரூரானினுடைய திருவடித்தாளை நாம் சேருவோம். தாயுதர பை புகுதார், மீண்டும் இந்த தாயினுடைய கருப்பையில் நாம் பிறக்க மாட்டோம். சேரார் பயம், பயமே இனி வேண்டாம், பயமே இனி வேண்டாம். அதனால நம்ம இன்னில இருந்து என்ன சொல்லணும்? குமார நம என்று சொல்லணும். இது நான் சொல்லல, சிதம்பரம் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். ஆக அப்படியாக அந்த இறைவனுடைய நாமம் நம்மை சடுதியில் வந்து காப்பாற்றும். இறைவனுடைய நாமம் சடுதியில் வந்து நம்மை காப்பாற்றும். இப்படியாக முருகா என்று சொல்லும் பொழுது அந்த கையை வெற்றானா, இந்த தனஞ்சயன் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய முருகம்மையாருடைய கையை வெட்டும் பொழுது முருகா என்று கத்துகிறார், முருகா என்று கூப்பிடுகிறார். மயில் மீது அந்த சிகி வாகனனாக
மயில் மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு வந்து காட்சி தருகிறார். முதல் முருகாக்கு வள்ளி தெய்வ யானையோடு வந்துட்டார். அடுத்த முருகாவுக்கு என்ன பண்றாரா, அந்த கையை ஒட்ட வச்சுட்டார் முருகன். அந்த துண்டுபட்ட அந்த கையை ஒட்ட வைத்து விட்டார். மூன்றாவதாகிய முருகா, மூன்றாவது முறை முருகா என்று சொல்லுகிறார். அம்மா நீ என்னோடு வந்துவிடு என்று முருகப்பெருமான் கந்தலோகத்துக்கு அழைக்கிறான். ஆனால் இவள் சத்தியவதி அல்லவா, நம்முடைய தமிழ் குலத்திலே பிறந்த கற்பு கரசி அல்லவா, நான் என்னுடைய இல்லற கடமையை முடிக்காமல் நான் முருகா உன்னுடைய லோகத்திற்கு நான் வரமாட்டேன். முருகன்கிட்டே சபதம் போடுறாங்க பாருங்க. வந்து முருகப்பெருமான் காப்பாத்தி இருக்கிறான். அதுதான் தெய்வத்தை காட்டிலும் பெண்களுக்கு கணவன் தான் தெய்வம். என்னுடைய கடமையை செய்யாமல் நான் எப்படி முருகா வருவது? அப்படி நான் வர வேண்டும் என்றால் என்னுடைய கணவனையும் என்னோடு நீ அழைத்து கொண்டு வா என்று அவள் கேட்கும் பொழுது முருகப்பெருமான் அதையும் அருள் புரிந்தான். அதையும் அருள் புரிந்தான். இதுதான் முருகப்பெருமான், அருளே வடிவமானவன். முருகு என்றால் என்ன தெரியுங்களா? காத்தல் என்று பொருள். முருகு என்றால், முருகு என்ற சொல்லுக்கு பல பெயர் உண்டு. கள் என்று சொல்லலாம், தேன் என்று சொல்லலாம், அழகு என்று சொல்லலாம், நம்முடைய கந்த கடவுள் என்று சொல்லலாம். இப்ப பாருங்க, மு ரு கு, முருகு முருகு என்று உருகு, முருகு முருகு என்று உருகு. நிச்சயமாக முருகன் வருவான், உன்னை வந்து காப்பாற்றுவான். ஏன் தெரியுங்களா? அந்த அ உ ம சேர்ந்ததுதான் ஓம். ஓம்காரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் முருகன். பிரணவத்தினுடைய பொருளை சொன்னவன் அவன். அந்த வடிவமாக இருப்பதனால்தான் பிரணவத்தினுடைய பொருளை அவனால் சொல்ல முடிந்தது. இதிலே அகார உகார மகாரம் என்பது ஆக்கல் காத்தல் அழித்தல். இந்த ஆக்கல் என்பது அகரம், காத்தல் என்பது உகரம், மகரம் என்பது அழித்தல். அதுல இந்த ஊ என்பது பாத்தீங்கன்னா காத்தல் தொழிலை செய்யக்கூடியது, உமையம்மையை குறிக்கக்கூடியது. இந்த சாட்சா தங்கையர்கண்ணியாக இருக்கக்கூடிய அந்த தேவி, அந்த பார்வதி தேவி, அந்த அம்பிகை தான் அந்த உமையாள். ஆகவே அதனாலதான் பெரியவர்கள் எல்லாருமே அந்த காலத்துல ஒரு பாடலை, ஒரு செய்யுளை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் மங்கள மொழியாக இருக்கக்கூடிய ஊல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப அபிராமி அந்தாதியை பாத்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் என்றுதான். அதே போல பெரிய புராணத்துக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இல்லைங்களா? இப்படி உகரத்திலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் அது காத்தலிலிருந்து ஆரம்பிப்பது, படிப்பவர்கள் எல்லாரையுமே காக்கக்கூடியது. அப்ப பாருங்க, முருகப்பெருமானினுடைய நாமமுமே முருகனுக்கு 3 உயர்ந்த நாமங்களா, முருகன், குமரன், குகன் என்று கந்தர் அனுபூதியில நம்முடைய அருணகிரிநாதர் ஒரு பெரிய நாமம். முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் இந்த 3 நாமம் முக்கியமான நாமங்கள். அதிலே முதலாவதாக இருப்பது முருகன். இதுல பாருங்க, மகர மெய்யோடு உகரம் சேர்ந்து மு, ரகரத்தோடு உகரம் சேர்ந்து ரு, ரகர மெய்யோடு உகரம், ககர மெய்யோடு உகரம் சேர்ந்து கு, முருகு. 3லயும் அந்த காத்தல் தொழிலையே முருகன் செய்கிறான். அதனாலதான் முருகன் அசுரனை கூட அழிக்கல, அசுரனை கூட சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிவிட்டான். அசுரனையும் சேவலாக மயிலாக மாற்றிவிட்டான். ஆக இப்படியாக இந்த முருகம்மையாரினுடைய வரலாற்றிலிருந்து நாம் எதை அறிந்து கொண்டோமே என்றால், முருகனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். முருகனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம் பாடல்ல கூட இருக்குது, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை என்று நாம் ஒரு திரைப்பட பாடல்ல கூட பார்க்கிறோம். ஆகவே முருகனுடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளம் உருகும், நம்முடைய உள்ளம் உருகும். அந்த வரிசையிலே முருகம்மையாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முருகனடியாரினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சான்றை பகர்கின்றது, என்கின்ற சான்றை பகர்கின்றது. இறுதியாக நாம் முன்பே சொன்னது போல இந்த வடபழனி முருகப்பெருமானினுடைய ஆலயம் இன்னைக்கு சென்னையில பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், இல்லைங்களா? நம்முடைய தென்பழனிக்கு ஈடான ஒரு பழனி கோயில் என்றால் அது இந்த வடபழனி தான். தென்பழனி தூரமென்று வடபழனி வந்து நின்று தன்னருளை தண்டுவான் தண்டபாணி. இந்த சென்னை வாசிகள் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. அடியார்களே, பக்தர்களே, நீங்கள் என்னை தேடி தென்பழனிக்கெல்லாம் வர வேண்டாம், உங்களை தேடி நானே வருகிறேன் என்று முருகப்பெருமான் வந்து அமர்ந்த இடம்தான் வடபழனி. சரி, இந்த வடபழனி முருகப்பெருமானினுடைய ஆலயம் ஆதியில் எப்படி இருந்தது? ஆதியில் எப்படி இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்குமா? ஆதியில் அது ஒரு குறிமேடை. ஆதியில் அது ஒரு குறிமேடை. சுமார் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு
அண்ணா சுவாமி நாயக்கர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அந்த அண்ணா சுவாமி சுவாமிகள், இன்னைக்கு அவர் அண்ணா சுவாமி தம்பிரான் என்று அவருடைய பெயர். அந்த அண்ணா சுவாமி தம்பிரான் சிறு வயதிலிருந்தே பாத்தீங்கன்னா தீவிர முருக பக்தி கொண்டவர். ஆனால் இந்த சிறு வயதில் இருக்கும் போது ஒரு சிறியவர்களுக்கு எது தேவை? அடிப்படை கல்விதான் தேவை. அவருடைய பெற்றவர்கள் என்ன பண்றாங்களா, ஒரு ஆசிரியரிடம் சென்று நம்முடைய அண்ணா சுவாமி தம்பிரான் அவர்களை சேர்க்கிறார்கள். ஆனால் அவருக்கு அந்த படிப்பு மீதுலாம் அந்த அளவுக்கு நாட்டம் வரல. முருகப்பெருமானின் மீது நாட்டம் அதிகமாக இருந்தது. அப்படியாக அந்த அண்ணாசாமி சுவாமிகள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது. அப்போ இன்னைக்கு நீங்க வடபழனிக்கு போனீங்கன்னா, இந்த வடபழனி முருகர் கோயிலுக்கு முன்பு ஒரு கோயில் இருக்கு. அதுதான் வேங்கீஸ்வரர் கோயில். வியாக்கிரபாதர் வழிபட்ட ஸ்தலம், மிகவும் தொன்மையான ஸ்தலம். நம்ம அந்த கோயம்பேடுக்கு போற வழியிலே மெயின் ரோட்லயே பெரிய கோபுரம் தெரியும், பழமையான சிவன் கோயில். அப்போ அந்த சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சாது வந்திருக்கிறார். அந்த சாது இவரை பார்த்து என்ன சொல்லுகிறார், தம்பி நீ பயப்படாத, உன்னுடைய வயிற்று வலி சரியாயிடும். நீ என்ன பண்ணு, முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வா, குறிப்பாக பழனிமலைக்கு சென்று வா, திருத்தணிகைக்கு சென்று வா என்று சொல்லுகிறார். இது போல அண்ணா சுவாமிகள் என்ன பண்றாரா, திருத்தணிக்கு செல்றாரு. அதன் பிறகு அவருக்கு ஒரு வேட்கை, பழனி ஆண்டவனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சுவாமி தம்பிரான் என்பவர் பழனிமலைக்கு போறார். பழனிமலைக்கு போய் இந்த சாது சுவாமிகள் வந்தாரு பாத்தீங்களா, இவர் சொன்னது போலவே அந்த பழனி முருகனை எல்லாம் தரிசனம் செய்து விட்டு அங்க ஒரு அற்புதம் நடக்குது அவருக்கு. என்ன அற்புதம்னா, அங்க ஒரு சுவாமியுடைய இது மாதிரி படங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, திருவுருவ படங்கள். அந்த திருவுருவ படத்தினுடைய கடை முதலாளி கிட்ட முருகப்பெருமான் கனவுல சொல்லிடுற, என்னுடைய பக்தன் ஒருவன் நாளைக்கு வருவான், அவனுக்கு இந்த படத்தை நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே போல இவருடைய கனவுல முருகப்பெருமான் என்ன சொல்லிடுறாரா, நாளைக்கு அந்த கடையில போய் என்னுடைய திருப்படத்தை வாங்கிக்கொள் என்று. இப்படியாக அண்ணா சுவாமி தம்பிரான் பழனிமலை ஆண்டவனை போய் பார்த்து தரிசனம் செய்துவிட்டு சுவாமிகள் கனவுல குறிப்பிட்டபடி அந்த கடைக்கு போய் அந்த திருப்படத்தை வாங்கிக்கிறார். எவ்வளவு ஒரு முருக பக்தினா, இன்னைக்கும் நாம எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த பெரிய பெரிய கோயில் எல்லாம் மண்ணிலே புதைந்து விட்டு, எத்தனையோ கோயில்கள் மண்ணில புதைஞ்சிருச்சு இல்லைங்களா. நாம பார்க்கறதெல்லாம் எஞ்சிய கோயில்கள் தான். இன்னைக்கும் தோண்ட தோண்ட பல சிவாலயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பல முருகனுடைய ஆலயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 150 வருடத்திற்கு முன்பா கட்டின இந்த ஆலயம் இன்னைக்கு இவ்வளோ கோடி மக்கள் போற்றுகிறார்கள் என்றால் இந்த வடபழனி முருகப்பெருமான், அப்ப அந்த சித்தரினுடைய அந்த ஸ்தாபிதம் பண்ண அந்த சித்தரினுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கும். அப்ப அந்த அண்ணா சுவாமிகள் என்ன பண்றாரா, பழனி மலையிலிருந்து அந்த பழனி முருகன், இன்னைக்கும் நீங்க வடபழனிக்கு போனீங்கன்னா இதுக்கப்புறம் நேரா முருகனை போய் பார்க்க கூடாது, அங்க ஆதிப்பீடம்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. அங்க ஆதிப்பீடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதிப்பீடத்துல இது போலவே நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரி ஒரு முருகப்பெருமானினுடைய, பழனி தண்டவாணி தெய்வத்தினுடைய ஒரு வரைபடம் இருக்கும். அவர்தான் ஆதி மூலவர். அண்ணா சுவாமி சாமிகள் தலையாலேயே பழனியிலிருந்து நம்முடைய சென்னைக்கு கொண்டு வந்தார் அந்த முருகன். அந்த படத்தின் வழி முருகனே வந்துட்டான், நம்ம ஊர் மக்களை காக்க வேண்டும் என்று. அப்போ அந்த அண்ணா சுவாமிகளுடைய வீடு ஒரு சாதாரண ஓலக்கொட்டகைகள் தான். அந்த ஓலக்கொட்டைகளை வச்சு அந்த முருகப்பெருமானை வச்சு வழிபடுறாரு. அவருக்கு சில தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் எல்லாம் வருது. அதன் மூலமாக நல்ல வாக்குகளை சொல்லுகிறார், பல பேரினுடைய துன்பங்களை தீர்க்கிறார். திருநீர் வைத்து விட்டாருன்னா, இன்னைக்கும் நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா, உடம்புக்கு முடியலன்னா அவங்க கிட்ட போய் திருநீர் வச்சுக்கக்கூடிய வழக்கம்லாம் இருக்கும். அது போல நம்முடைய அண்ணா சுவாமிகள் கிட்ட நம்ம அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா திருநீர் வைக்கிறது, ஏதாவது குடும்பத்துல கஷ்டம்னா அவர்கிட்ட சொல்லி அதற்கான நல்ல தீர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்படியாக அவர் ஒரு அருளாளராக மாறுகிறார். முதல்ல அது ஒரு வீடு, அதன் பிறகு வாக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிமேடையாக அண்ணா சுவாமிகள் மீது முருகப்பெருமானே வருவாராம். அந்த அருள் வாக்கு சொல்லி அந்த திருநீர் பிரசாதத்தை கொடுத்து பல பேரினுடைய துன்பத்தை தீர்த்திருக்கிறார். ஆக இப்படியாக அவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அவரினுடைய சீடராக ஒருவர், அவர் யாருன்னா ரத்தின சுவாமிகள் என்று பெயர். அந்த ரத்தின சுவாமிகள் தன் குருவின் மீது மிகுந்த பக்தி. யாரு குரு? நம்முடைய அண்ணா சுவாமிகள் தான் குரு. குருவின் மீது மிகுந்த பக்தி வைத்து, குருவினுடைய ஆசை எது தெரியுங்களா, இந்த இடத்துல ஒரு கருவறை கட்டி
அதுக்குள்ள பழனி முருகனை வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த சீடராக இருக்கக்கூடிய ரத்தின சுவாமிகள் என்ன பண்றாரா, இன்னைக்கு வன்னியம்பதின்னு சொல்றாங்க, அது எந்த வன்னியம்பதின்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு ஸ்தபதி இருந்திருக்கிறார். அந்த ஸ்தபதி கிட்ட போயிட்டு பழனி முருகப்பெருமானினுடைய சிலையையும் ஒரு கருவறை, முருகப்பெருமானுக்கான ஒரு ஆலயத்தையும் அமைக்கும்படியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய ரத்தின சுவாமிகள் செய்தார். இப்படியாக காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய அண்ணா சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அவர் எப்போ ஜீவசமாதி அடைஞ்சாருன்னா, ஆவணி மாதம் அமாவாசை திதி என்று அந்த தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணா சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. அதன் பிறகு மார்கழி மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் நம்முடைய ரத்தின சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிறார். இப்போ அண்ணா சுவாமிகளுடைய சீடராக இருக்கக்கூடியவர் ரத்தின சுவாமிகள். ரத்தின சுவாமிகளுக்கு ஒரு சீடர் வரார், அவருக்கு பேர் தான் பாக்கியலிங்க சுவாமிகள். அந்த பாக்கியலிங்க சுவாமிகள் சைதாப்பேட்டையில இருந்தவர் தான். இந்த ரத்தின சுவாமிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டு அடுத்த பொறுப்பை இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்த பொறுப்பை இவர் ரத்தின சுவாமிகள் 20 ஆண்டுகள் வடபழனி ஆலயத்துல இருந்து முருகனுக்கு கைங்கரியம் பண்ணவர். அவருக்கு அடுத்தது பாக்கியலிங்கம் சுவாமிகள் 50 ஆண்டுகள் வடபழனி தலத்துல இருந்து இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அவ்வளவு பெரிய கோயிலை நிர்மாணித்து அதை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக கொண்டு வந்து அதை நிறைவு செய்தவர் யாருன்னா பாக்கியலிங்கம் சுவாமிகள். அப்ப பாருங்க, 3 சித்தர்கள் அவர்களுடைய தவ வலிமைக்கு தான் முருகன் வந்து நிற்கிறான். எங்கெங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கெல்லாம் முருகன் வந்து நிற்பான். அப்ப அந்த சித்தர்களுடைய தவ வலிமை, அதனால்தான் நான் முதல்லயே பாடினேன், தென்பழனி தூரமென்று வடபழனி வந்து நின்று தன்னருளை தருவான் தண்டபாணி. நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்த சென்னை வாழ் மக்கள் எல்லாம், அதாவது தெய்வத்தை தேடி மக்கள் தான் போவாங்க, ஆனா சென்னை மக்களை தேடி அந்த தெய்வமே வந்து நிற்கின்றது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயமும் தெரியாது. மூவர் ஜீவசமாதி வடபழனி ஆலயத்தை இன்னைக்கு நாம இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வடபழனி முருகப்பெருமானுடைய ஆலயத்தை நாம் தரிசிக்கிறோம் என்றால், அந்த பதியன் போல அதே அந்த கருவறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் தரிசிக்கிறோம் என்றால், அதற்கு காரணமாகிய இந்த 3 சித்தர்களும் கோயிலுக்கு பின்புறம் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் ஜீவசமாதி பார்த்திருக்கிறீங்க? மூவர் ஜீவசமாதி பார்த்திருக்கீங்களா? நம்முடைய வடபழனி ஆலயத்திற்கு பின்புறம் மாட்டு தொழுவம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வள்ளியம்மை திருமண மண்டபம் இருக்கும். அந்த வள்ளியம்மை திருமண மண்டபத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா நெடுங்குன்றம் சாலைன்னு ஒரு சாலை வரும். பக்கத்துலதான் ஒரு 5-10 நிமிஷத்துல நடந்துடலாம். அதுல பாத்தீங்கன்னா மூவர் சமாதின்னு கோயிலே இருக்கு. மூவர் சமாதி. இந்த மூவர் யாருமே கிடையாது. இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய இந்த வடபழனி ஆலயத்தை நிர்மாணித்தவர்கள் அண்ணா சுவாமிகள், ரத்தின சுவாமிகள், பாக்கியலிங்க தம்பிரான் சுவாமிகள். இந்த பாக்கியலிங்க தம்பிரான் சுவாமிகள் எப்ப ஜீவசமாதி அடைஞ்சாருன்னா, புரட்டாசி மாசம் பூர நட்சத்திரத்துல. அடியோல் வருஷம் குரு பூஜைக்கு போவேன். யாராவது ஒரு குரு பூஜைக்கு போயிட்டு அந்த குரு பூஜையில கலந்து அங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை, ஏனென்றால் ஒரு மகானினுடைய குரு பூஜை நடக்கும் பொழுது அந்த பிரசாதத்தை நாம் உண்ணும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் அகலும், நம்முடைய வினைகள் அகலும். ஆக அப்படியாக அடுத்த தடவை நீங்க வடபழனி முருகப்பெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல ஆதிப்பீடத்துக்கு போங்க. அங்க முருகனுடைய பெரிய திருப்படம் இருக்கும். அவர்தான் முதல் முருகர். இந்த வடபழனியுடைய முதல் முருகர் அவர்தான். அதன் பிறகுதான் நம்முடைய விக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சிலை முருகர் அந்த கோயில் வந்தது. பிறகு அந்த முருகப்பெருமானை தரிசித்து விட்டு மறக்காமல் ஒவ்வொருவரும் நாம் அந்த மூவர் சமாதியை சென்று தரிசிக்க வேண்டும். சித்தர்கள் கட்டிய கோயிலிலே தற்பரன் இல்லையடி குதம்பாய் தற்பரன் இல்லையடி. சித்தர்கள் ஞானியர்கள் சமாதியிலே தற்பரன் தாண்டவம் புரிவானடி குதம்பாய் தற்பரன் தாண்டவம் புரிவானடி. சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் சிவபெருமான் தாண்டவம் புரிகிறான். ஆக அப்படியாக நம் சென்னையை அலங்கரிக்கக்கூடிய சித்த புருஷர்கள் எண்ணற்றவர்கள். அதிலே குறிப்பிடத்தக்கவர்கள் இந்த வடபழனி ஆலயத்தை கட்டிய நம்முடைய மூவர் சித்தர்கள், 3 சித்தர்கள். அண்ணா சுவாமிகள், அண்ணாசாமி தம்பிரான் சுவாமிகள், ரத்தின சுவாமி தம்பிரான் சுவாமிகள், பாக்கியலிங்க தம்பிரான் சுவாமிகள் என்று சொல்லி, இனி வரக்கூடிய காலங்களிலேயும் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட முருகனடியார்களுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அதற்கு இந்த கந்தசுவாமி பெருமான் அருள் புரிவான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கந்தனெனும் நாமத்தால் முந்தை வினை தீர உடன் தந்தி முகதனையனை பெற்றவனே எந்த ஒரு வேளையிலும் நொந்து மனம் சோராமல் கந்த குரு சுவாமியை நினையும் மனமே கந்த குரு சுவாமியை நினையும் மனமே என்று அடியவள் இயற்றிய பாடல் திருப்போரூர் கந்தசுவாமி பெருமானின் மீது. அதுபோல பழனி ஆண்டவரின் மீதும் நிறைய பாடல்களை இயற்றியுள்ளேன். வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் அதை பாடி நாம் மகிழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய். ஆமாங்கய்யா, இவர் தான் 27 வராரா? சரி. அடுத்த சொற்பொழிவாக 27/5/2025 அன்று திரு வே. முரளிகிருஷ்ணன் ராமானுஜதாசன் அவர்களுடைய சொற்பொழிவு. தலைப்பு மகாபாரதம். அனைவரும் வருக, இந்த இறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள.